முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதின்னு அவர் எது பதிவு செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு வீடு. அது நாங்க வந்தா உறுதி செய்வோம் அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்க யாருக்குமே வீடே இல்லையா? தமிழ்நாட்டுல 100% மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அதுல எத்தனை சதவீதத்துக்கு வீடு இல்லன்னு சொல்லி மக்கள்ல ரோட்ல இறங்கி போராடிருக்காங்க. இதெல்லாம் வந்து கவர்ச்சி திட்டம். டிஎம்கேவோட இன்னொரு ரூபமா வர்றதுதான் டிவிகே. இப்படி இதே மாரி தான் மக்கள கவரக்கூடிய மிக்ஸி தரேன், கிரைண்டர் தரேன், லேப்டாப் தரேன், சைக்கிள் தரேன், அத தரேன், இத தரேன்னு சொல்லி பல கவர்ச்சி திட்டம் டிவி தரேன். மெயினா டிவி தரேங்கிறது மாதிரியான கவர்ச்சி திட்டங்கள போட்டு மக்களை ஏமாத்தி, அந்த சதுரங்க வேட்டை படத்துல வர மாரி ஒரு மக்களை ஏமாத்துறோம்னா, அவன்கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது. அவன் ஆசைய தூண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில மக்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைய தூண்டும் விதமா கிட்டத்தட்ட நடைமுறைக்கு எந்த வகையிலுமே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. உண்மை எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும்.